யூனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. தமிழக வரலாற்றில் இன்றைக்கு ஒரு முக்கியமான சம்பவம் ஒன்று செஞ்சிருக்காப்புல. வழக்கம்போல் கோமாளி வேலைகள் செய்யக்கூடிய சீமான், அதை எந்த வகையிலும் நாம் ஆதரிக்க முடியாது. அதை முதல்ல நான் சொல்லிடுறேன். ஆடு மாடுகளை பட்டியல் கட்டி, பட்டிங்கிறது ஒரு மந்தையில் மனிதர்களுக்கு இப்போ போடுறாங்கல்ல மாநாடுகளுக்கு, அதை மாதிரி ஒன்றை போட்டு அதை ஆடுகளை கொண்டு வந்து நிரப்பி, மாடுகளை கொண்டு வந்து நிரப்பி, அதில் ஒரு பேர் 10 பேர் ஆடு மேய்ப்பாங்க மாடு மேய்ப்பாங்களே, அவங்கள மட்டும் வச்சு கெடா மேடைன்னு சொல்லுவாங்க. அதில் வச்சு ஒரு மாநாடு 1 மணி நேரம் பேசுகிறான். ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் முன்னால் நான் தம்பி தோழர்கள்ட்ட நான் சொன்னேன், தம்பி மாரிமுத்து இருக்கிறாரு, அவர்கிட்ட நான் பேசினேன். இது ஆடுக்கும் மாடுக்கும் முன்னாடி பேசுகிறத கேள்விப்பட்டிருக்கிறியான்னு கேட்கும்போது நம்பவே இல்லை. அதான் உண்மை. நான் எப்போயும் லைவ் சாட்சி பார்க்குறது நிச்சயம். அலுவலகத்திலேருந்து இறங்கி போனால் எங்கள் ஊரில் காந்திச்சில ரவுண்டானால வந்து அந்த போர்டு வச்சுருக்குறாங்க, ஆடு மாடுகளுக்கான மாநாடு என்று. எல்லோரும் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, அந்த ஆடு மாடுகளுக்கான அந்த மேய்ச்சல் அப்படிங்கிறது ஏதோ ஒன்று புலம்பிக்கிட்டு இருக்காப்புல அப்போ மாதிரி இருக்கும்னு சொல்லி தான் எல்லோரும் நினச்சாங்க. ஆனால் இந்தியர்களில் ஏன் உலகத்திலேயே இப்படி ஒரு நடக்காத காட்சியை தமிழ்நாட்டில் அரங்கேறி கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற ஆச்சரியம் மட்டுமல்ல தோழர்களே, மிக மிக வருத்தமான ஒரு செய்தி தான் இந்த இது. ஆடுகளைப் போல் மாடுகளைப் போல் மனிதர்களை கல்வி கற்க விடாமல், அடிப்படை உரிமைகள் கூட கொடுக்க விடாமல், தலைமுடி வளர்க்க விடாமல், தோளில் துண்டு போட விடாமல், சட்டை போட விடாமல், வேஷ்டி அணிய விடாமல், உணவுப் பொருளை கூட வாங்க முடியாத மனிதகுல இழிவினை சந்தித்த இந்த இந்தியாவில், மனிதகுல அவலத்தை சந்தித்த இந்த தமிழ்நாட்டில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்த இயேசு கிறிஸ்துவை போல, 1500 ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்த நபிகள் நாயகனாரைப் போல, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்த புத்த பிரானைப் போல, ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்பு ஜெர்மனியில் பிறந்த கார்ல் மார்க்ஸுக்கு, இன்னும் சொல்லப்போனால் அதைக்கும் மேலாக ஒரு மனிதகுலம் மாண்பு மிக்க ஒரு மனிதன் பிறந்தார். அவர் பெயர் தந்தை பெரியார், வடக்கே அம்பேத்கர். அவர்கள் தன் காலம் முழுவதும் மூத்திர சட்டியோடும் மலங்களை தன் மேலே கொட்டிய போது கூட கலங்கப்படாமல் மனிதர்களுக்கான உரிமைகளை பெற்றுக் கொடுத்து கற்காலத்திலிருந்து தற்காலத்திற்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்கள். அதான் உண்மை. ஆனால் இந்த 15 ஆண்டுகால நாசகார ஆட்சியில், நான் எப்பயுமே ஒரு விஷயம் சொல்கிறேன், யூனிவர்ஸ் சேனலில் நான் அரசியல் பேசுவதில்லை, தவிர்க்க முடியாத ஒரு சூழலில் தான் பேச வேண்டியது. அது இயல்பாக பேசும்போதே என்னுடைய குரல் வந்து சவுண்டு கூடுது. ஏன்னு கேட்டால் உணர்ச்சி. இந்த காணொளியை பார்க்கக்கூடிய தோழர்கள் யாராவது சில பேருக்கு, நீங்கள் பார்த்திருக்கக்கூடிய அத்தனை பேர்களும் உங்களுடைய மனச்சாட்சியை தொட்டு ஒரு கேள்வியை கேட்டுக்கொள்ளுங்கள். அதுதான் இங்கே முக்கியமானது. உங்கள் அம்மா உங்கள் அப்பா படித்திருக்கிறார்களா? உங்கள் அம்மா அப்பாவுக்கு வங்கியில் சென்று அவர்களுடைய பணத்தை எடுக்க தெரியுமா? தெரியும் என்று சொன்னால், உங்களுடைய தாத்தா பாட்டி அவர்கள் என்ன படித்திருக்கிறார்கள், அவர்கள் என்ன வேலை செய்தார்கள் என்று ஒரு மனச்சாட்சியை கேட்டுக்கோங்க. எங்கள் அம்மா அப்பாவுக்கு கையெழுத்து போட தெரியும். எங்கள் அப்பா படிப்பாங்க, ஒரு குடும்பத்திலேருந்து அவர்கள் படிப்பாங்க அப்பான்னு. 99% எழுத படிக்க தெரியாத ஊர்களில், கிராமங்களில், ஏன் மாநகராட்சிகளில், மாபெரும் சிட்டிகளில், சென்னை போன்ற மெட்ரோ சிட்டிகளில் உடன் அதற்காக உருவாக்கப்பட்டது தான் அறிவொளி இயக்கம்னு சொல்லி கல்வி புரட்சியை கொண்டு வந்து அத்தனை பேருக்கும் கல்வியினை கையெழுத்து போல போட தெரியணும். அப்போ தான் அவன் பேப்பர் படிக்க தெரியும். எழுத்துக்கூட்டி எழுத தெரியாதவனுக்கு எப்படி படிக்க முடியும்? நாங்கள் சிறு குழந்தைகளாக இருக்கிற பொழுதெல்லாம் ஆசிரியர்கள் வந்து அழைத்து சென்று பள்ளிக்கூடத்தில் வைக்கிறத பார்த்துருக்குறோம். இன்றைக்கு ஒரு புரட்சி நடந்து கொண்டிருக்கு. என்ன தெரியுமா? எங்கள் ஊரில், தமிழ்நாட்டுக்குள்ளே குறிப்பாக சொன்னால், குழந்தை பிறந்து விட்டாலே போய் பள்ளிக்கூடத்தில் பதிவு செய்யக்கூடிய சூழல் வந்துவிட்டது என்ற நிலையை எண்ணி, எல்லோருக்கும் எல்லாம் அனைவருக்கும் கல்வி என்கின்ற திட்டம் வந்துவிட்டால் இவர்களெல்லாம் சமூகத்தில் வளர்ந்து விடுவார்கள், பொருளாதாரத்தில் மேம்பட்டு விடுவார்கள், இவர்களை அடியிலே அழிக்க வேண்டும், கருவிலே காலி செய்ய வேண்டும் என்கின்ற இனத்திற்கு, என்கின்ற பார்ப்பனிய குணத்திற்கு துணை போகும் ஒரு பொறுக்கி சீமான்
இன்னைக்கு ஒரு ஆடு மாடை கூப்பிட்டு வச்சு இப்போ பேசிக்கிட்டு இருக்கலாம். அதுக்கு என்ன வசனம் சொல்லியிருக்கான் தெரியுமா? ஏன் அவன் இவன் சொல்கிறேன்னா, அவனுக்கு அவன் இவன் என்று கூட சொல்லக்கூடாது. அதற்கு கீழான வார்த்தைகள் பேசினால் நான் மகிழ்வேன். இதை பார்க்கிற தோழர்கள் உணர்ச்சிக்கு இடம் கொடுக்காமல் நீங்கள் சிந்திச்சு பார்த்தாக்கள். அதுதான் நான் சொன்னேன், உங்கள் அப்பா அம்மாவை கையெழுத்து போட தெரியுமா, உங்கள் அப்பா அம்மா படித்தாங்களா, உங்கள் அப்பா அம்மா என்ன வேலைக்கு சென்றிருக்காங்கன்னு பார்க்கணும். அதற்கு காரணம் யார்? அதைத்தான் சொல்லி கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார் தந்தை பெரியார். அதுதான் நம்ம சொல்கிறோம். ஏன் பெரியார் நாங்கள் கொண்டாடுறோம்? உச்சியில் தூக்கி கொண்டாடுறோம். உயிர் மூச்சு உள்ளே இருக்கிற வரைக்கும் சொல்லுவோம். நன்றி என்கின்ற சொல் இருக்கிற வரை, நன்றி என்கின்ற ஒரு சொல் உணர்வாக ரத்தத்தில் இருக்கும் வரை அவர் பெயர் பேசப்பட்டு கொண்டிருக்கும். அவருடைய எண்ணத்தை, அவருடைய குணத்தை, அவருடைய போராட்டத்தை, அவருடைய விழிப்புணர்ச்சியை, அவருடைய பகுத்தறிவை, அவருடைய சுயமரியாதை என்கின்ற சொல்லை தமிழுக்கு கொடுத்தவன் தந்தை பெரியார். முதல்ல மரியாதைக்கு என்ன தெரியுமா? சுயமரியாதைங்கிற சொல், செல்ஃப் ரெஸ்பெக்ட் கொடுத்தவர். அப்படிப்பட்ட மேம்பட்டு வைத்திருக்கக்கூடிய ஒரு இனத்தை கொண்டு போய் ஆடு மாடு வைக்க. நான் சீமானுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன், உன்னுடைய மகனை நீ எங்கே படிக்க வைக்கிற? உங்கள் ஆத்தா அப்போ மாடு மேய்ச்சிக்கிட்டு இருப்பா, ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருப்பா, நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருந்த? அந்த கேள்வி இன்றைக்கு யாரிடம் உனக்கு இந்த மேடை போட்டு யாருக்காக இந்த பேச்சை பேசிக்கொண்டு இருக்கிற? அப்போ நீ இந்த சமூகத்துக்கு, இளைஞர்களுக்கு என்ன சொல்லி வர? படித்து எல்லாரும் படிச்சுட்டா டாக்டர்கள் அனைவரும் கேலி பேசி கொண்டு இருக்கலாம் என்று பேசிய பொறுக்கி நீ அப்படிங்கிறத பதிவில் அழுத்தமாக நான் பதிவு செய்கிறேன். எப்படி சொல்லணும்? டாக்டர் வாங்க, உங்களுக்கு எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க, உங்களுக்கு எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க, வாங்க நம்ம 2 பேரும் ஊசி போட்டு விளையாடுவோமா என்று கேட்டான் சீமான். பள்ளி கல்லூரிகளில் கொண்டு போய் சேர்ந்து எல்லோரும் படித்து விட்டால் வேலை வாய்ப்பு யார் கொடுப்பா? உங்கள் அப்பனா கொடுப்பா? யார் கொடுப்பா? உனக்கு யாரா வேலை கொடுக்குறா? வேலை கொடுப்பதற்காகத்தான் அரசு, அந்த அரசினை கேள்வி கேட்பதற்காகத்தான் அரசியல் இயக்கம். அது தெரிஞ்சுக்கணும். அது தெரியாமல் ஆடு மாடு மேய்க்க சொல்லுவியா? உன் பிள்ளைய போய் மேய்க்க சொல்லுவியா? உன் பொண்டாட்டியை மேய்க்க சொல்லுவியா? நீ மானங்கட்டவனாக நீ இருக்கலாம். உங்கள் ஆத்தாளை, உன்னை பெற்ற தாயை நீ போய் கிராமத்தில் கொண்டு போய் ஆடு மாடை விற்க விட்டுருக்கலாம். என்னுடைய தாயை நான் அப்படி விடுவேனா? அதனால தான் காமராஜரை பார்த்து நான் கேள்வி கேட்பேன், என்ன பரிசுத்தம்? பெற்ற தாயினை வெளியிலே போக முடியாமல் காக்க முடியாத தலைவராக இருந்த இந்த நாட்டில் யாரை கேட்பார்? அதைத்தான் நான் காமராஜருக்கு வைக்கக்கூடிய கேள்வியா. நீ வந்து 4 பேரோட வீட்டுக்கு வந்துட்டேன்னா அரசு பணத்தில் சாப்பிட, அப்போ நீங்கள் என்ன சாப்பிடுறீங்க? அந்த கேள்வியை நான் கேட்பேன். காமராஜர் அவர்களுக்கு நான் சொல்கிற கேள்வி, நீங்கள் யார் சாப்பிட்றீங்க? யார் சோற்றை நீங்கள் சாப்பிடுகிறீர்கள்? அப்போ அம்மா அப்பா பிச்சை எடுக்க போட்டுமா? உன்னுடைய சம்பளத்தை சரியாக கொடுத்திருந்த தாய் தகப்பனை நீங்கள் சரியாக வைத்திருக்காதவர்கள் இந்த நாட்டை எப்படி வழிநடத்துவீர்கள் என்ற கேள்வியை கேட்டேன். இதை நான் கேட்பதை தாண்டி பேரறிஞர் அண்ணா அவர்கள் கேட்டார்கள். வீட்டிற்கு நல்ல பிள்ளையாக இருப்பேன், நாட்டுக்கு எப்படி நல்ல பிள்ளையாக இருப்பான்? அதான் ரொம்ப முக்கியமானது. தான் பெற்ற பிள்ளையை ஆடு மாடு மேய்க்க சொல்வன் அயோக்கியனாகத்தான் இருப்பான். அவன் பச்சை தமிழர் குலத்தில் பிறந்தவனாக இருக்கவே முடியாது. கந்தை ஆனாலும் கசக்கி கெட்டு, கூழானாலும் குளித்து குடி, கற்க கசடு அற என்று சொல்லிக் கொடுத்தக்கூடிய தமிழ் நெறியில் பிறந்த ஒரு இனத்தை கொண்டு போய் மந்தைகளில் சேர்க்கக்கூடிய மானங்கெட்ட செயலை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சீமானை எதை கொண்டு அடிக்கலாம் என்பதை நீங்களே தெரிஞ்சுக்கணும். இதை யார் எத்தனை பேர் தவறாக புரிந்து என்னை திட்டினால் கூட நான் பெருமைப்படுவேன். யாராவது ஒரு சொல் ஒரு ஆளுக்கு அவன் சொல்கிறான் பாருங்க, ஆடு மாடு மேய்ப்பது அவமானம் அல்ல, வெகுமானம். இது சீமான் சொன்ன வார்த்தை. அப்படியே நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு வார்த்தை பிறன்றக்கூடாதுங்கிறதுக்காக நான் பார்த்து கவனமாக சொல்கிறேன். ஆடு மாடு மேய்ப்பது அவமானம் அல்ல, வெகுமானம். அப்போ இது மூலமாக ஆடு மாடு மேய்ப்பதன் மூலமாக வருமானம் கிடைக்கும். அந்த வருமானம் இழந்தால் நாட்டுக்கு இழப்புங்கிறான். பிறகு நீ என்ன மைத்துக்கு நீ பேசிக்கிட்டு இருக்கங்கிற கேள்வியை நாங்கள் இங்கே கேட்போம். நீ உனக்கு என்னடா வேலை? நீ போய் மாட்டில் போய் பேசு, ஆடு மாடு வாங்கி மேய், பால் காய்ச்சு, வா என் வீட்டில் வந்து வீ, உனக்கு நான் வாங்குகிறேன், நீ கறக்கிற பாலை நான் வாங்குகிறேன். எங்கள் தமிழர்களை பனையேறி கொண்டு போய் நீ கள்ளு குடிக்க நீ சொல்லுவ, உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவ, நீ குடிகார பயலாக இருந்து கொண்டு நீ அனைத்தையும் பேச சொல்லுவ. அதை நாங்கள் கேட்கணும். பனையேறி கல்லிறக்கி இளைஞர்களை குடிக்க சொல்லிவிட்டு கல்விச்சாலைக்கு போவதற்கு பதிலாக ஆடு மாடுகளை மேய்க்க சொல்ல அயோக்கியனை அரசியல் கட்சியின் தலைவராக வைத்திருப்பது ஒரு இனத்திற்கான கேடு.
உனக்கான விடையை இந்த இனம் தரும், நாடு தரும். என் இயல்பை மீறிய பேச்சை நான் பேசுகிறேன். இதை கேட்பதற்கு மனிதகுலத்திலிருந்து, தமிழர்களிலிருந்து மான உணர்ச்சி உள்ள ஒருவன் இருப்பாரானால் அவன் இருக்கக்கூடிய திசையில் இருக்கக்கூடிய அந்த நிலத்தில் நின்று கொண்டு அந்த சைடில் நின்றுக்கிட்டு இப்போ நான் பேசுகிறேன். இது நான் எனக்காக அல்ல. என் பிள்ளை நான் ஆடு மாடு எப்படி மேய்க்க வைப்பேன்? ஓம் பிள்ளையை மேய்க்க வைப்பியா? வருஷத்துக்கு 25 lakhs 25 லட்சங்களுக்கு மேலே செலவழித்து எல்கேஜிக்கு சேர்த்துருக்கிறான் அந்த ஐயோக்கிய பையன் மாடு மேய்க்க சொல்கிறவன். ஆனால் தான் சொற்கள் கடினமாக தடித்த சொற்கள் என்னை மீறி வந்து இந்த காணொலியிலே விழுகிறது. அதற்காக நான் வருத்தப்பட மாட்டேன். மனசின் அடித்தளத்தில் இருந்து பேசுகிறேன். அடுத்த வார்த்தை என்ன சொல்லியிருக்கிறார் கேளுங்க. திருமால், பெருமாள், கண்ணன் மாடு மேய்ச்சாங்களாம், ஆடு மேய்ச்சாங்களாம். திருமாலும் பெருமாளும் கண்ணனும் ஆடு மாடு மேய்க்காங்களாம். நான் கேட்குறேன், இப்போ எந்த திருமால் எங்கே ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான்? இப்போ எந்த பெருமாள் எங்கே ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான்? இப்போ எந்த கண்ணன் எங்கே ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான்? விவசாயம் மட்டுமே தொழிலாக இருந்த காலத்தில், வயலும் வாழ்வும் பிணைந்திருக்கக்கூடிய காலத்தில் அவர்களெல்லாம் மேய்ச்சல் தொழிலும் விவசாய தொழிலும் இருந்த காரணம். நீ என்ன சொல்லி வந்துட்ட? கரெக்டாக வந்து சேர்ந்துருக்கியா? திருமால் பெருமாள் கண்ணன். எங்கள் சாமிகள்லாம் கிடையாது. நாங்கள் திருமாலை கும்பிட்றது கிடையாது, பெருமாளை நாங்கள் கும்பிட்றது கிடையாது, கண்ணனையும் நாங்கள் கும்பிட்றது கிடையாது. இது எங்கள் தமிழர்களின் இறைவனே கிடையாது. நீ யார் வீட்டு நாய் இங்கே வந்து குலைச்சிக்கிட்டு இருக்குங்கிறத பார்க்கணும். நாமம் போட்டு திருமாலும் பெருமாளும் கண்ணனும் எங்கள் குலசாமியா? எங்களுக்கு பேச்சு, வனப்பேச்சு, ராக்காச்சி, இசக்கி, மாடன், முனியன், காடன், அதுதான் எங்கள் சாமி. எங்கள் சாமிகளோட பேரை கேட்கும்போது அப்படி துள்ளி எழும். அப்படி நாங்கள் போர்க்குலத்தில் பிறந்த இனம் இந்த இனம். அதை தெரியாமல் நீ ஆடு மாடு மேய்க்க சொல்கிறன்னா உனக்கு என்ன துணிச்சல் இருக்கணும்? இயேசு ஆடு மேய்த்தார், நபிகள் மாடு மேய்த்தார். அப்போது ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் கருணை காட்ட வேண்டும் என்கின்ற சொல்லின் அடிப்படையில் பலி கொடுப்பதை எதிர்த்து அதில் பக்குவப்படுத்த வேண்டும் என்பதற்காக மனிதர்களையும் விலங்குகளையும் நான் ஒன்றாக பாவிக்கிறேன் என்று சொல்வதற்குத்தான் அந்த சிம்பல். அப்போ இயேசு சொல்லிட்டா, அப்போ நீ எதுக்கு படம் எடுத்த? ஒரு படம் ஓடின படம், மீதி ஓடாத படங்கள் எத்தனை? படம் எடுக்கிற வேலைக்கு போகல. அப்போ கிறிஸ்டின் எல்லாம் ஆடு மாடு மேய்க்கட்டுமா? முஸ்லீம்ஸ்க்கு எல்லாம் ஆடு மாடு மேய்க்கட்டுமா? இந்துக்கள் எல்லாம் ஆடு மாடு மேய்க்கட்டுமா? நீ மட்டும் பிறக்கி திங்கிறதுக்கா ஆடு மாடுகளை கூப்பிட்டு? அப்படிங்கிற கேள்வியை நாங்கள் கேட்போம். நாங்கள் மானமுள்ள பெரியாரின் பிள்ளைகள், பெரியாரின் வார்ப்புகள், அண்ணாவில் அரசியல் சொல்லிக் கொடுத்த இனம் எங்களுடைய இனம். இனம் என்றால் நான் தமிழர்களைத்தான் சொல்லுகிறேன். காட்டி கொடுப்பவன் தமிழ்நாட்டில் அல்ல, உலகத்தில் எல்லா இடத்திலும் உண்டு, மனித குலத்திலும் உண்டு. அதில் அனைத்திற்கும் இனம், சாதி, வேறுபாடெல்லாம் எதுவுமே கிடையாது. காட்டி கொடுக்குறவனுக்கு எதுவும் கிடையாது. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதை நாம் ஒருபோதும் ஆதரிக்கக்கூடாது. அதை விட இன்னொன்று முக்கியமாக சொல்லியிருக்கிறான் தோழர்களே, கால்நடை உணர்வுகள் கடந்தவை. மாட்டுக்கு நாம் பொங்கல் வைப்போம். பொங்கல் வைக்கிற இடம்னா அதை நீ சொல்லியா தெரியுது உங்களுக்கு? அதுக்காக ஆடு மாடு மேய்க்க சொல்லுவியா நீ? ஆடையும் மாடையும் வளர்க்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் இருக்கிறவர்கள் தான் மாட்டுப் பொங்கல் வைக்கும்னு நான் சொல்கிறோம். அப்போது மாட்டையும் நம் குடும்பத்தில் ஒருவராக சேர்க்கக்கூடிய தகுதி உள்ள இனம், பொருளாதார வளம் மிக்க இந்த இனம் அப்படிங்கிறத காட்டுறதுக்குத்தான் நம்ம சொல்லுவோம். அதனால தான் வைரமுத்து எழுதினார், ஆடையும் மாடையும் எங்கள் வீட்டு ரேஷன் கார்டில் கூட நாங்கள் பேர் சேர்ப்போம்னு சொல்லி ரஜினி படத்தில் கவிதை வரியை உள்ளே வச்சுருப்பாருண்ணா. அதில் ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறோம்? ஆடு மாடு மேய்க்கிறது வருமானம், வெகுமானம். நாட்டுக்கு வருமானத்துக்கு என்ன செய் அப்படின்னு கேட்டேன்னா, உன் மகனை அனுப்பு, உன் மனைவியை அனுப்பு, நீ போ, நாங்கள் என்னக்கு போகணுங்கிறேன். நான் என்ன துணிச்சல், யார் கொடுத்த துணிச்சல் நீ பேச துணிகிறதுங்கிறது தான் நாங்கள் ஒரு கேள்வியாக யூனிவர்சின் மூலமாக வைக்கிறேன். அடுத்து முக்கியமான என்ன, மாடுகளுக்கு ஓட்டுரிமை கொடுத்தால் அவர்கள் தலைவர்களை அவரே தேர்ந்தெடுப்பார்கள். உனக்கு எவன் ஓட்டு போடுகிறானோ, உன்னை ஆதரிப்பவன் எவனோ, அவன் எல்லாமே மாடு தான், விலங்குகள் தான், ஐந்தறிவு ஜீவன்கள் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை.
உனக்கு ஓட்டு போட்ட லிஸ்ட் இருக்கு இல்லையா, நீ அதை எடுத்துக்கோ. போ, அத்தனை பேர் வீட்டில் மாடு வாங்குங்க, அத்தனை பேர் வீட்டில் ஆடு வாங்குங்க, அதை பாருங்கள். நீ என்ன இந்த இனத்திற்கு சொல்ல வருகிறாய் என்பதைத்தான் நான் பதிவு செய்வேன். அதில் ஒரு சொல்லியிருக்கான், தலைவர்களை மாடுகள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுமா. இப்போ மாடுகள் தேர்ந்தெடுக்கப்பட்டதுனால தான் நீ போயிருக்க. தம்பி சீமான், உனக்கு நான் ஒன்று சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். கடமைங்கிற வார்த்தையை தான் நான் சொல்கிறேன். மிக முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லுகிறேன். தமிழர்கள் கருணையும் காருண்யமும் மிக்கவர்கள், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நீ நித்தமும் குடித்து விட்டு கரியினை தின்று விட்டு மேய்ச்சல் நிலம் என்கின்ற பெயரில் ஒரு மாநாட்டினை அறிவித்து உலகத்தில் எவனும் செய்யாது மதுரை மண்ணில் நீ விரகனூரில் செஞ்சிருக்கிற அந்த காரியத்தை அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. திருந்து இல்லையில் திருத்தப்படுவாய். இது நாங்கள் சாதாரண நமது யூனிவர்ஸ் சேனலில் இயல்பான வரலாற்று செய்திகளைத்தான் நாம் பதிவு செய்வோம். ஒரு தலைவர்கள் எப்படி நம்மையெல்லாம் ஒரு மேம்படுத்தி கொண்டு வந்திருக்கிறாருங்கிற செய்தியைத்தான் நம்ம பதிவு செய்வோம். ஆனால் அப்படி வந்த தலைவர்களோட தகுதியினை பற்றி பேசிக்கொண்டு இருக்கிற பொழுது இப்படிப்பட்ட தகுதியற்ற மனிதர்கள் தலைவர்களாக மாறி நம் தமிழர்களுக்கு புத்தி சொல்லக்கூடிய இழி நிலைமையை நாம் தவிர்க்க வேண்டும். இல்லை என்றால் தடுக்க வேண்டும், என்ன விலை கொடுத்தாலும். இந்த செய்தியை எதிர்காலத்தில் யாராவது இன்னும் ஒரு 10 ஆண்டுகளுக்கு பின்னால் இதை கேட்டால் யாரை கூட நம்ப மாட்டாங்க. நான் தமிழில் போடுவேன், ஆடு மாடு மட்டும் முன்னாடி நின்று பேசுகிறது, அதை பார்த்துக்கொள்வது. வாய்ப்பு இருக்கும் தமிழர்கள், உணர்வுள்ள தமிழர்கள் தன் பிள்ளைகள் எதிர்காலத்தில் கல்வியோடும் நல்ல வேலைவாய்ப்போடும் பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்று கருதினால், குறிப்பாக பெண்கள், இந்த மாதிரி சீமானைப் போல பொறுக்கிகளிடமிருந்து இந்த இனத்தையும் இந்த நிலத்தையும் காக்க உறுதியேற்போம் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன் தோழர்களே. நன்றி, வணக்கம்.